தலைவராகவும் அதிபதியாக கதை ஏற்படுத்துவார். ஒர்க் ஃபார் காட். உங்களுடைய உழைப்பு ஆண்டவருக்கா இருக்கட்டும். இப்படி செய்யும் போது உங்களை அதிபதியாய், உங்களை சாட்சியாய், எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பான தேவ பிள்ளைகளை வேதம் சொல்வது போல அவர் சொன்ன ஒரு கடைசி வார்த்தை, உங்களை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாக, ஜனங்களுக்கு தலைவராக, ஜனங்களுக்கு அதிபதியாக ஏற்படுத்துவார். நம்பினால் ஆமேன் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். when you work for the eternal food. ரெண்டு காரியம் சொன்னேன். அழிந்து போகிற போஜனம், நிலைநிற்கிற போஜனம். இந்த நிலைநிற்கிற போஜனத்துக்காக நீங்கள் கிரியை செய்தால் கடைசி சொற்றொடர் ஆண்டவர் உங்களை எப்படி ஆக்குவார்? 55:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை சிறப்பாய். அது மட்டுமல்ல, he will make everlasting covenant with you. உங்களோடு கூட ஒரு மேலான ஒன்றை அவர் உடன்படிக்கை செய்வார். தலைவராக மாற்றுவார், அதிபதியாய் மாற்றுவார், சாட்சியாய் மாற்றுவார். ஏசாயா 55:2-3 நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். என்பதை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் பணமும் உங்கள் பொருளும் எதற்காக செலவழிக்கப்படுகிறது? உங்கள் பணம், உங்கள் பொருள், உங்கள் பிரயாசம். நான் பணம் என்று சொல்வது, பொருள் என்று சொல்வது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சரீரம், உங்கள் நேரம், உங்கள் திறமைகள். ஒரு சின்ன கேள்வி, ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறது, அதை செலவழிப்பானேன். அதாவது அது தவறல்ல, ஆனால் ஒரு கேள்விக்குறி. நம்முடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த பிரயாசத்தினாலே உங்களுக்கு என்ன பலன்? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்தால். அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்வின் மேன்மைகளை கற்றுக் கொடுக்கிறவர் ஆவியானவர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து. அடுத்த வார்த்தை, அப்படி செவி கொடுப்பீரானால் நன்மையானதை, நலமானதை, அதாவது தேவனுக்கு பயனுள்ள ஒன்றை. இன்றைக்கு போஜனம் முக்கியம்தான், ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நலமானதை. ஆங்கிலத்திலே குட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, தேவன் சொல்கிறார், உங்கள் பணமும் உங்களுடைய பொருளும் உங்கள் பணம்தான். நீங்கள் எப்படி வேண்டுமா செலவழிக்கலாம், உங்களுக்கு உரிமை உண்டு. உங்கள் சரீரம்தான், அதை எப்படி வேண்டாம் பயன்படுத்தலாம், உங்களுக்கு உரிமை உண்டு. கவனிங்கள், ஆண்கள், நீங்க 2 காது குத்திக்கலாம், எத்தனை காது வேணா குத்தலாம். ஆனாலும் அதனுடைய பலன் என்ன, அவருடைய பயன் என்ன? ஒரு கேள்விக்குறி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கவனமாய் செவி கொடுத்தால். நீங்க கேளுங்க, ஆண்டவரே, இது எனக்கு தேவையா? இந்த ஆடம்பரம் தேவையா? இந்த அழகு சாதனங்கள் தேவையா? இந்த தோற்றங்கள் தேவையா?